அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அதாவது நான் வந்து உம்மேகானி அவங்கள தான் பற்றி பேச போகிறேன். அவங்க வந்து எப்படி நபி ஸல்லல்லாஹு வந்து எப்படி சொந்தம் அப்படின்னா வந்து, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய பரிசுத்தமான, புனிதமான தன்மையோட வந்து அவங்க வந்து நல்லியல்புகளால் வந்து நிறைய பேரை வந்து நிறைய அரேபியர்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து உம்மேகானியும் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. உம்மேகானி வந்து அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரியப்பா மகள். அதாவது அபு தாலிப் அவங்களுக்கும் வந்து அசத் பின் ஹாசிம் அவங்களுடைய மகள் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கும் வந்து இந்த இவங்க பிறந்தாங்க. அப்போ இவங்க கூட சேர்ந்தது வந்து மொத்தம் வந்து 7 பேர். அதில் வந்து அலி ரலியல்லாஹ், அப்புறம் வந்து அக்கீல் ரலியல்லாஹ், அப்புறம் வந்து ஜாபர் ரலியல்லாஹ், அப்புறம் வந்து ஜுமானா ரலியல்லாஹ், அப்புறம் வந்து இப்படி இவங்க கூட பிறந்தது வந்து மொத்தம் வந்து இவங்களோட சேர்ந்து வந்து 7 பேர். அப்போ இவங்க எப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்மணியாக இருந்தாங்க அப்படின்னா வந்து இஸ்லாத்தை ஏற்று வந்து இறைவனுக்காக வந்து வாழக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள வந்து அவங்க எங்கள் வாப்பா அதாவது அபு தாலிப் அவங்க வந்து 8 வயசுலேயே இருந்தே வந்து இவங்கள வந்து தத்தெடுத்து இவங்க வீட்டிலேயே தான் அவங்க இருப்பாங்க. ஒரு உம்மேகானியை பொறுத்தவரை வந்து ஒரு உடன்பிறவா சகோதரியாகவே இருந்தாங்க. அதாவது மக்கா வெற்றியின் போது வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து அவங்களும் அவங்க பிள்ளைங்களும் வந்து எல்லாருமே வந்து இஸ்லாத்தை வந்து ஏற்கக்கூடியவங்களா ஆயிட்டாங்க. எப்படின்னா அப்படின்னா வந்து அதாவது அதிகமான அல்லாஹ்வுடைய ஒரு ஈர்ப்புனால வந்து இவங்க நல்ல ஒரு அதிக பாசமாக இருந்து இவங்க எல்லாருமே வந்து இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அபுதாலிப் வந்து இஸ்லாத்தை வந்து ஏற்கலை அப்படின்னா கூட வந்து அவங்க எல்லாருமே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து ஒரு தாங்கனா வருத்தங்களையெல்லாம் கொடுக்கும்போது அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப இன்னல்களை கொடுக்கும்போது அவங்க வந்து அது அதனால் வந்து அவங்க வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. இவங்க வந்து ஆனால் வந்து இஸ்லாத்தை வந்து அபுதாலிப் வந்து ஏற்றுக்கிடல. அப்போ வந்து இவங்க வந்து நான் உம்மேஹானி அவங்களுக்கும் வந்து ஒரு புகழ்பெற்ற கவிஞர் அவங்களுக்கு வந்து திருமணம் நடந்துச்சு. அப்போ அப்படி திருமணம் நடக்கும்போது அப்போ அவங்க வந்து அவங்களுடைய கணவர் வந்து இஸ்லாத்துக்கு வரல. அவங்களுடைய கணவர் வந்து இஸ்லாத்துக்கு வரல. ஆனால் வந்து அவங்க அவங்க வந்து எவ்வளவோ வந்து அவங்களுடைய கவிதை மூலமாக வந்து சொல்லி பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா வந்து நீங்கள் ரொம்ப இன்னல்கள் பட நேரிடும். அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து இழப்புகள் ஏற்படும். அப்புறம் வந்து பசியால் இருக்க வேண்டியது வரும். அப்புறம் வந்து வீடு வாசல் இழக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ வந்து இஸ்லாத்தை வந்து விடுதற்காண்டி வந்து அவங்க ரொம்பவே அறிவுறுத்துவாங்க. ஆனால் இவங்க வந்து உம்மேஹானி ரலியல்லாஹு வந்து அதாவது இப்போ வந்து ஒரு பெண் வந்து எப்படின்னா வந்து ஒரு கணவன் இல்லாமல் வாழ்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். அதையும் வந்து பிள்ளைங்கள வேற வச்சு எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா வந்து அது வந்து இன்னும் கஷ்டம். ஆனாலும் அவங்க வந்து இஸ்லாத்துக்காக தன்னுடைய கணவன் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் வந்து இஸ்லாத்தை விட மாட்டேன் அப்படின்வாங்க. இவங்க அப்படியும் வந்து அவங்களுடைய கணவன் வந்து சிரியா நாட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது இவங்க வந்து உம்மேஹானிக்கு வந்து இந்த ஓதுற குரான் விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க மாடியில் உட்காந்து ஓதும்போது இவங்க கீழ் வீட்டில் இருந்து அதை வந்து கேட்பாங்க. அதாவது அப்புறம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நாள் வந்து பழச்சாறு கொண்டு வந்தாங்களாம். பழச்சாறு கொண்டு வந்து உம்மேஹானிட்ட வந்து கொடுத்தாங்களாம். அப்போ உம்மேஹானி சொன்னாங்களாம், நான் நோன்பு வச்சுருக்கேன், அதனால் வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து இப்போ குடிக்க முடியாது அப்படிம்பாங்களாம். இல்லை நபிலாம் இருந்த நோன்பா இருந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து அது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சொல்லுவாங்களாம் இது இது இந்த விஷயம் வந்து எப்படி எதுக்கு தெரியுது என்ன தெரியுது அப்படின்னா வந்து அவங்க வந்து மக்கா வெற்றியின் முன்னாடியே வந்து அவங்க இஸ்லாத்துக்கு வந்தனால வந்து இந்த மாதிரி இது தெரியுது நம்மளுக்கு. அப்புறம் வந்து உம்மேஹானி வந்து அந்த பிள்ளைங்கள வந்து ரொம்ப ஒரு இல்முகளோடையும் ரொம்ப ஒரு நல்ல ஈமான்தாரிகளாகவும் வந்து அந்த பிள்ளைங்கள வந்து வளர்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு முறை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்மேஹானி வீட்டில் வந்து அவங்க வந்து 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 காலையில் வந்து அதிகாலையில் வந்து 8 ரக்காயத்து தொழுதாங்களாம். 8 ரக்காயத்து தொழுதுட்டு அதை வந்து உம்மேஹானிக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்ததாம். அதுக்கப்புறம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க வந்து எப்பவுமே வந்து உம்மேஹானி வந்து சாப்பாடு அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்களாம். அதாவது நம்ம வீட்லலாம் வந்து எப்பவுமே வந்து விதவிதமான சாப்பாடுகள்லாம் இருக்கும். அவங்களும் அது சில நேரம் சமைச்சு கொடுப்பாங்களாம். அப்போ அந்த உலர்ந்து போன ரொட்டி துண்டை வந்து அவங்க வந்து அதை பிச்சு போட்டு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து அதில் வந்து கொஞ்சம் வினீகர் தெளித்து கொடுப்பாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து வினீகரும் வந்து தேனும் வந்து ரொம்ப பிடிக்குமாம். அப்போ சொன்னாங்களாம், ஓ உம்மேஹானி, அதாவது நீங்கள் வந்து வினிகர் வந்து இல்லாத வீடு
வினிகர் இருந்துச்சுன்னா அந்த வீடு வந்து ஏழை இல்லாத வீடு, பணக்கார வீடு அப்படிம்பாங்களாம். ஏன்னா அந்த உணவு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமாம். அப்புறம் வந்து உம்மேகானி வீட்ல தான் வந்து அவங்க வந்து இரவில் வந்து தூங்கும்போது, காலையில வந்து எந்திரிக்கும்போது, அவங்க வந்து இஸ்ரா பயணம் போனது. எப்படின்னா வந்து அதிகாலையில வந்து அதாவது நெறைய பேர் சொல்றாங்க, அதாவது இது வந்து இவங்க வந்து பூத உடலோட போனாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்ல. இவங்க வந்து எப்படின்னா வந்து படுத்திருக்கும்போது, காலையில வந்து ஒரு கனவுல வந்து இந்த மாரி அ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு ஒளி வந்து இவங்கள வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு புறாக்கு இவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த வந்து அவங்க கூட்டிட்டு போனாங்க. அப்போ அவங்க இவங்க இது எல்லா விஷயங்களையும் வந்து உம்மேஹானிட்ட வந்து சொல்வாங்களாம். உம்மேஹானி நான் இந்த மாரி வந்து நான் அதிகாலையில வந்து நான் வந்து ஆன்மீக கனவின் மூலமாக நான் இந்த பயணம் போனேன். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அப்புறம் புறாக்குன்னு சொல்லி ஒரு வாகனம் வந்துச்சு. அதில ஏறி நான் எல்லா பக்கமும் போயிட்டு வந்தேன். ஒவ்வொரு வானத்திலயும் வந்து ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வந்து நான் சலாம் சொல்லிட்டு வந்தேன் அப்டின்னாங்களாம். அப்போ உம்மேகானி சொன்னாங்களாம், அதாவது நீங்க வந்து இது எல்லாத்தையும் சொல்லாதீங்க. மக்கள் நம்ப மாட்டாங்க அப்டின்னாங்களாம். இல்ல பரவால்ல நான் எல்லாத்துலயும் இந்த உண்மைய வந்து சொல்ல தான் செய்யணும் அப்டின்னு சொல்லுவாங்களாம். அதாவது இந்த இஸ்ரா பயணமும் வந்து உம்மேகானி வீட்ல வந்து நடந்தது அப்டிங்கிறது வந்து ஒரு சிறப்புக்குரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தொடரும்.